வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல காலிஃபிளவர் ஃப்ரை பண்ண போறோம். இந்த மிக்சிங் பவுல்ல கிளீன் பண்ண ஒரு மீடியம் சைஸ் காலிஃபிளவர், இதனுடைய வெயிட் 300 கிராம் இருக்கும். இதுல 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு கார்ன்ஃபிளவர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு சின்ன மூடி லெமனை பிழிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணிருங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் போல தண்ணியை தெளிச்சு எல்லாம் நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்துக்கலாம். எல்லா காலிஃபிளவர் பீசஸ்லயும் நம்ம சேர்த்த மாவு மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. பொரிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஒவ்வொரு பீசஸா எடுத்து மெதுவா எண்ணெயில சேர்த்துருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. உடனே கரண்டி எதுவும் போட்டு பிரட்ட வேண்டாம். உடனே பிரட்டி விட்டீங்கன்னா மசாலா எல்லாம் பிரிஞ்சிரும். காலிஃபிளவர் லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா பிரட்டி விட்டுக்கலாம். காலிஃபிளவர் லைட்டா ஃப்ரை ஆயிடுச்சு. பிரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அப்பப்ப பிரட்டி விட்டு நல்லா கிறிஸ்பியா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிடுங்க. இப்ப நல்லா எல்லா காலிஃபிளவரும் ஒண்ணு போல கிறிஸ்பியா ஃப்ரை ஆயிடுச்சு. எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். சுவையான மொறு காலிஃபிளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி உள்ள காலிஃபிளவரையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. அதே எண்ணெயிலேயே கொஞ்சமா கருவேப்பிலை இலையில வறுத்து சேர்க்கிறேன். காலிஃபிளவர் தக்காளி கறி பண்ண போறோம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃபிளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதனுடைய வெயிட் பாத்தீங்கன்னா 1/4 கிலோ இருக்கும். இந்த பேன்ல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம கட் பண்ணி வச்ச காலிஃபிளவரை இதுல சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தண்ணியில இந்த காலிஃபிளவர் 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு வேகட்டும். இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா எல்லா பூவுமே ஒண்ணு போல வெந்துரும். நாலு நிமிஷமா தண்ணியில கொதிச்சு காலிஃபிளவர் ஓரளவு வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 4 நிமிஷம் போல வேக வச்சிட்டோம்னா அப்புறமா மசாலாவோட சேர்ந்து காலிஃபிளவர் நல்லா கரெக்டா வெந்து வந்துடும். இப்ப இதுல உள்ள பூவை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் சீரகமும் 1/2 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்து பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் கட் பண்ண வெங்காயம், கூடவே 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்திருக்கேன். அடுத்து கறிவேப்பிலை. இந்த வெங்காயம் ஓரளவு அதன் கலர் மாதிரி வதங்கட்டும். இப்ப வெங்காயம் வதங்கி ஓரளவு அதன் கலர் மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போக மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. இப்ப வெங்காயம்லாம் நல்லா பிரவுன் கலர் ஆகி வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். அடுத்து இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டா வதங்கி வரட்டும். இப்ப தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சு.
இதுல அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அரை டீஸ்பூன் மிளகை கிரஷ் பண்ணி சேர்க்கிறேன். கொஞ்சமா 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா தூள்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்க்கிறேன். பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அடுத்து நம்ம வேக வச்ச காலிஃபிளவரை சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலால கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. சிம்லயே ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட சேர்ந்து காலிஃபிளவர் வெந்துட்டு இருக்கட்டும். சிம்லயே 4 நிமிஷமா மசாலாவோட சேர்ந்து காலிஃபிளவர் வெந்துருச்சு. கிரன்ச்சியா இருக்கு பாருங்க. இந்த மாதிரிதான் இருக்கணும் காலிஃபிளவர், ரொம்ப சாஃப்டா வேகக்கூடாது. அடுத்து இதுல 1 டீஸ்பூன் போல கசூரி மேத்தி இலைகளை இந்த மாதிரி கிரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். கடைசியில் இந்த மாதிரி சேர்த்தோம்னா நல்லா வாசனையா இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். சூப்பரா ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய காலிஃபிளவர் தக்காளி கறி ரெடி ஆயிடுச்சு. காலிஃபிளவரோட கடலைப்பருப்பு சேர்த்து கூட்டு பண்ண போறோம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃபிளவரை தனித்தனி பூக்களா எடுத்து உப்பு மஞ்சள் கலந்த சூடான தண்ணியில ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி பண்ணோம்னா காலிஃபிளவர்ல உள்ள கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள்லாம் அந்த தண்ணியில விழுந்து காலிஃபிளவர் வந்து சுத்தமாயிரும். 75 கிராம் கடலைப்பருப்பை, அந்த கடலைப்பருப்பு வந்து 1/3 கப் அளவுக்கு இருக்கு. இதை வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும். ஊற வச்ச கடலைப்பருப்பை இந்த குக்கர்ல சேர்த்துட்டு இது கூட 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வேக வச்சுக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 15 நிமிஷமா ஊற வச்ச 1 டீஸ்பூன் கசகசா, இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுதா அரைச்சுக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. கடலைப்பருப்பு கரெக்டா வெந்திருக்கு. இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து இதுல கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து இந்த வெங்காயத்தோட கலர் லைட்டா மாறுற அளவுக்கு வதக்கிக்கணும். வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கிட்டு இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. அடுத்து இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த தக்காளியையும் இதுல 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு தக்காளி இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இதுக்கு மேல சேர்த்துறாதீங்க, அப்புறம் கூட்டு வந்து புளிப்பா இருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. நான் வந்து 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறமா தேவைப்பட்டா செக் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாவை வந்து 4 கீறி சேர்த்துருக்கேன். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். நம்ம கிளீன் பண்ணி வச்ச காலிஃபிளவரை இதுல சேர்த்துட்டு இதை இந்த காலிஃபிளவரை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மசாலாலையே நல்லா பெரட்டி விட்டுக்கணும். இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். காலிஃபிளவர் வந்து 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வரட்டும். இப்ப 5 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த காலிஃபிளவர் 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. ஏற்கனவே நம்ம சூடான தண்ணியில ஒரு 5 நிமிஷம் போட்டோம், அதனால வேகமாவே வெந்துடும்.
இப்போ இது கூட வேக வச்ச கடலைப்பருப்பை தண்ணியோடயே சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட இன்னொரு 1/4 கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். மூடி போட்டுடலாம். இந்த கடலைப்பருப்போடு சேர்ந்து காலிஃப்ளவர் ஃபுல்லாக வெந்து வரட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. காலிஃப்ளவர் கடலைப்பருப்போடு சேர்ந்து நல்லா ஃபுல்லாகவே வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்ச அந்த தேங்காய் கசகசா விழுதை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் கசகசா விழுது இந்த கூட்டுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது கூட மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். இந்த கரம் மசாலா தூள் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க அல்லது ஸ்கிப் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கோம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் உப்பு போதுமா என்னன்னு செக் பண்ணி சேர்த்துக்கங்க. நான் இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கொதிக்கட்டும். கூட்டு நல்லா கமகமன் வாசனையோட ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் சப்ஜி 1 கப் அளவுக்கு காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நல்ல சூடான தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இந்த மாதிரி உப்பு கலந்த தண்ணியில் 5 நிமிஷம் நம்ம காலிஃப்ளவரை போட்டு வச்சோம்னா அதில் உள்ள கண்ணுக்கு தெரியாத பூச்சி எல்லாம் தண்ணியில் விழுந்து நமக்கு காலிஃப்ளவர் சுத்தமாயிரும். இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் ஒரு தடவையோ 2 தடவையோ வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 4 முந்திரி, இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். அடுத்து இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. வெங்காயமும் ஓரளவு கலர் மாதிரி வதங்கி இருக்கு. அடுத்து இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த தக்காளியையும் லைட்டா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம சேர்த்து அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா இது கூட கிளீன் பண்ணி வச்ச காலிஃப்ளவர், ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா சாஃப்டா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாலையே இதை பரட்டி விட்டுக்கங்க ரெண்டையும். இது அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலாவோட சேர்ந்து வதங்கிட்டு இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆச்சு. இது கூட 1 கப் தண்ணி சேர்க்கிறேன். இந்த சப்ஜிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இப்ப வெந்துட்டு இருக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு.
காலிஃப்ளவர்லாம் பாதி அளவுக்கு வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். இதை நீங்க ஒரு கரண்டியோட பேக் சைடோ அல்லது இந்த மாதிரி மேஷரோ வச்சு லைட்டா பிரஸ் பண்ணி விடுங்க, மசிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி பண்ணோம்னா காலிஃப்ளவர் வந்து லைட்டா 1-2 உடையும். அந்த மாதிரி இருந்தாதான் சப்ஜிக்கு நல்லா இருக்கும். லைட்டா பிரஸ் பண்ணி விட்டாச்சு. காலிஃப்ளவர் பாருங்க 1-2 உடைஞ்சிருக்கு. அரைச்ச தேங்காய் முந்திரி விழுத சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமா தண்ணி, கடைசியா 1/4 டீஸ்பூன் கரம் மசால் தூள். தேங்காய் விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. 2 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே இருக்கட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. நம்மளுடைய சப்ஜி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடைசி அதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான காலிஃப்ளவர் சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண போறோம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணியிருக்கேன். இதுல கொஞ்சமா மஞ்சள் தூளும் கொஞ்சமா கல் உப்பும் சேர்த்துட்டு சூடான தண்ணியை இதுல சேர்த்துடலாம். நல்லா முங்குற அளவுக்கு சேர்த்துக்கங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10 to 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. இந்த மாதிரி பண்ணோம்னா காலிஃப்ளவர் நமக்கு சுத்தமாயிரும். 15 நிமிஷம் ஆச்சு. இதுல உள்ள தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் இதை 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை 2 தடவை வாஷ் பண்ணிட்டு தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து இந்த பேன்ல 1.5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதுல கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதுல 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட சேர்ந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடும். இப்போ வதக்கியாச்சு. அடுத்து இதுல 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூளும் சேர்க்கிறேன். நீங்க வந்து மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு தூளும் சேர்க்கிறேன். நீங்க மிளகாத்தூள் சோம்பு தூள் இதெல்லாம் சேர்க்கும் போது ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. அடுத்து கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு குறைவான தீயிலேயே வச்சு இதை நல்லா வதக்கிக்கங்க. சேர்த்த மசாலா தூளை குறைவான தீயில வச்சு ஒரே 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கங்க போதும். அப்பதான் வந்து இந்த எண்ணெயில இந்த மசாலா தூள் கரியிராம இருக்கும். அடுத்து இதுல காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். குறைவான தீயில தான் இருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கங்க. தீயை கொஞ்சம் கூட்டிட்டு 2 to 3 நிமிஷத்துக்கு இந்த காலிஃப்ளவரை நல்லா இந்த மசாலாலைய வதக்கி விட்டுக்கலாம். நம்ம கொதிக்கிற தண்ணியில 15 நிமிஷமா காலிஃப்ளவரை ஊற வச்சிருந்தோம். அதுக்கப்புறமா இப்ப ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே வச்சு வதக்கிட்டு இருக்கோம். காலிஃப்ளவர் வந்து ஓரளவு வெந்திருக்கும். மூடி வச்சிருங்க. இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம்னா அந்த ஆவிலே காலிஃப்ளவர் இன்னுமே நல்லா வெந்து வந்துடும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். காலிஃப்ளவர் பாத்தீங்கன்னா கிரன்ச்சியா இருந்தாதான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சாஃப்டா வெந்துடக்கூடாது. அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. இப்ப 10 நிமிஷம் ஆச்சு. காலிஃப்ளவர் கரெக்டா வெந்திருக்கு. ஒருவேளை காலிஃப்ளவர் வேகலைன்னா மறுபடியும் மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் கரம் மசால் தூள் சேர்க்கிறேன். இந்த மாதிரி கரம் மசால் தூளை கடைசியில சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையா டேஸ்டா இருக்கும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்க்கிறேன். 1/2 டீஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பரவலா சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஒன்று போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது சிம்லையே அப்படியே ஒரு 3 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்து அந்த மாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. நல்ல உதிர் உதிரா இருக்கு. நல்ல சூப்பரான டேஸ்ட்ல ஈஸியா பண்ணக்கூடிய காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த கொத்துக்கறிக்கு தேவையான மசாலாவை வறுத்தரைச்சிடலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம், வெறும் கடாயிலேயே வறுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, எல்லாத்தையும் வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். எல்லாமே வறுபட்டு நல்லா வாசனை வந்துருச்சு. இது கூட 4 காஞ்ச மிளகாய், 2 காஷ்மீர் மிளகாய் சேர்க்கிறேன். மிளகு சேர்த்துருக்கிறதுனால இந்த அளவு காரம் சரியா இருக்கும். நீங்க உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. இது கூட கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள், ஒரு 7-8 முந்திரி சேர்த்துக்கலாம். மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா வறுத்துருங்க. நம்ம எடுத்திருக்கிற 300 கிராம் காலிஃப்ளவருக்கு இந்த அளவு சரியா இருக்கும். இப்ப எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கூட 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கங்க. கசகசா வந்து பேன் ஹீட்லயே நல்லா வறுபட்டுரும். இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்து பவுடரா அரைச்சுக்கலாம். கட் பண்ண 300 கிராம் காலிஃப்ளவரை கல் உப்பு சேர்த்த சூடான தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். மூடி வச்சிருங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இந்த ப்ராசஸ் பண்ணோம்னா காலிஃப்ளவரில் உள்ள கண்ணுக்கு தெரியாத பூச்சி எல்லாம் தண்ணியிலேயே விழுந்துரும். காலிஃப்ளவரும் நமக்கு சுத்தமாயிரும். 2 நிமிஷம் ஆச்சு. இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் 2 தடவை வாஷ் பண்ணிட்டு தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சாச்சு. கொத்துக்கறிக்கு காலிஃப்ளவர் வந்து சின்ன சின்ன பீசஸா இருந்தாதான் நல்லா இருக்கும். அதனால ஒரு பிளெண்டர்ல இதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து விப்பர்ல போட்டு சின்ன சின்ன பீசஸ் ஆக்கிக்கலாம். பாருங்க, நல்ல சின்ன சின்ன பீசஸா இருக்கு. நம்ம பிளெண்டர்ல விப்பர்ல போட்டு அரைச்சாதான் இந்த மாதிரி வரும். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதுல 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமா கல்பாசி, அடுத்து கொஞ்சம் கறிவேப்பிலை, நல்ல பொடியா சாப் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்க்கிறேன். இந்த கொத்துக்கறிக்கு வெங்காயம் வந்து நல்ல பொடியா சாப் பண்ணிக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். வெங்காயத்தை லைட்டா இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு வதக்கிட்டு இது கூட அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து பச்சை வாசனை போக 1 நிமிஷம் போல வதக்கிக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியா சாப் பண்ணி சேர்க்கிறேன். புளிப்பில்லாத தக்காளிங்கிறதுனால நான் 2 சேர்த்திருக்கேன். உங்களுடைய தக்காளி புளிப்பா இருந்தா நீங்க 1 சேர்த்துக்கங்க போதும். தக்காளி 2 நிமிஷமா வதங்கிடுச்சு. அடுத்து காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இந்த காலிஃப்ளவர் 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயம் தக்காளியோட வதங்கட்டும். இந்த மாதிரி 3 நிமிஷம் வதக்கிட்டு அடுத்து நம்ம வறுத்து அரைச்ச அந்த பொடியை சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு நல்லா மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த பொடியை சேர்த்த உடனே நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து தண்ணி சேர்க்கணும். ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இந்த கொத்துக்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி வச்சிருங்க.
ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். மசாலாவோட சேர்ந்து காலிஃப்ளவர் 4லேருந்து 5 நிமிஷம் வேகட்டும். இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் ஆச்சு. மசாலாவோட சேர்ந்து காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. கமகமன் வாசனையோட டேஸ்டான காலிஃப்ளவர் கொத்துக்கறி ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண போறோம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேன்ல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதுல கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவர், 3/4 டீஸ்பூன் சால்ட், கொஞ்சமா மஞ்சள் தூள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் போல இந்த தண்ணியில வெந்துட்டு இருக்கட்டும். 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க போதும். இடையில இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா எல்லா பூவும் ஒண்ணு போல வேகும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணிய வடிகட்டிட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விலை, கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், ரெண்டுமே வறுபட்டுருச்சு. இத தனியா எடுத்து வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இத அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து இதுல 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்க்கிறேன். நீங்க வறுக்காத வேர்க்கடலைன்னா கிறிஸ்பி ஆற வரைக்கும் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. 7-8 பல் பூண்டு, 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். இத மிக்சிய ஸ்பீடா ஓட விடாம பல்ஸ்ல விட்டு விட்டு போட்டு அரைக்கணும். கடலை பருப்புலாம் 1-2 அரைப்படுற மாதிரி அரைச்சிட்டு வரணும். அடுத்து இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கறிவேப்பிலை, 2 கீறின பச்சை மிளகாய், எல்லாத்தையும் லைட்டா வதக்கிட்டு வேக வச்ச காலிஃபிளவர் எண்ணெயிலேயே 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். மெதுவா இந்த மாதிரி வதக்கி கொடுங்க. அப்பதான் காலிஃபிளவர் உடைஞ்சு போகாம இருக்கும். மூணு நிமிஷமா எண்ணெயில வதங்கிடுச்சு. இப்ப இதுல உப்பு சேர்க்கலாம். காலிஃபிளவர் வேக வைக்கும் போது நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்தோம். இப்ப 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ் லோ ஃபிளேம்ல வச்சிருங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே ஃப்ரை ஆயிட்டு இருக்கட்டும். காலிஃபிளவர் எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகி நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம அரைச்ச பொடியை இதுல சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. 2 நிமிஷம் மட்டும் இருந்தா போதும். நல்ல சூப்பரா டிஃபரெண்டான டேஸ்ட்ல காலிஃபிளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சூப்பரான டேஸ்ட்ல காலிஃபிளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.